வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே லாரன்ஸ்ன்ற சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் எடுத்துக்கிறாங்க. ஸோ வி கேன் கன்சிடர் எ சார்ஜ். ஸோ இட் கேன் பி எ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். இந்த சார்ஜில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது வாட் வில் ஹேப்பன்? எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணோம்னா இட் கெட்ஸ் எனர்ஜைஸ்ட் அண்ட் இட் ஸ்டார்ட்ஸ் மூவிங் வித் சம் வெலாசிட்டி. கரெக்டாக? ஸோ இப்போது இங்கே சார்ஜ் வந்து நம்ம க்யூன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம அப்ளை பண்ணும்போது இட் கேன் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ். ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் Q into E. That is nothing but that electric force on that particular charge. புரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுனால ஒரு சார்ஜில் உருவாகக்கூடிய ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃபோர்ஸோட இது என்ன ஆக ஆரம்பிக்கும்? மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா ஒரு மூவிங் சார்ஜ்டு பார்ட்டிக்கலை ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் போய் பிளேஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சார்ஜ் என்ன ஆகுது? மூவ் ஆகிட்டு இருக்குது வித் வெலாசிட்டி v. ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு பிளேஸ் திஸ் சார்ஜ் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் with a flux density b. So at that time the charged moving particle can experience a force from this magnetic field. இந்த charged particle என்ன ஆக ஆரம்பிக்கும்? இந்த magnetic fieldனால ஒரு force வந்து அதில் அப்ளை ஆகும். That force is known as magnetic force. Do you all understand this concept? So இங்கே Qன்றது charge, Bன்றது velocity, Bன்றது that magnetic fieldோட flux density. Okay, so here the magnetic force is directly proportional to what? The charge, velocity as well as the magnetic flux density. இது புரியுதா? The Lorentz scientist என்ன பண்றாங்கன்னா to analyze the concept of force on a moving particle due to the combined effect of electric field and magnetic field. ஓகே, ஸோ ஒரு சார்ஜில் எலக்ட்ரிக் ஃபீல்டும் அப்ளை பண்ணுறோம். அதை மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம பிளேஸ் பண்ணும்போது வாட் இஸ் த டோட்டல் சார்ஜ் டியூ டு த கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்? தட் இஸ் டினோட்டட் அஸ் டோட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ ஹியர் எஃப்இன்றது என்னன்னு சொன்னோம்? எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், தட் இஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ சார்ஜ்டு பார்ட்டிக்கல். ஸோ தட் கேன் பி அப்டைன்ட் அஸ் Fe vector is equal to Q into E vector. ஓகேவா? Consider that as the second equation. ஸோ இந்த டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி நம்ம கொடுக்குறோமோ the same டைரக்ஷன்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபோர்ஸுமே இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். மேக்னெட்டிக் ஃபோர்ஸுன்றது என்னென்னா the force experienced by a charged particle moving with velocity v in a magnetic field of flux density b. So that is equal to Q into V cross B vector. So consider this as the third equation. Okay, so in the second and third equation, first equation la substitute பண்ண போறோம். What is first equation? The total force due to that combined effect of electric and magnetic field, that is equal to electric force plus magnetic force. So electric force na enna namakku theriyum? Q into E vector plus magnetic force na enna? Q into that velocity cross product with that flux density. So that is what that value here. இது ரெண்டிலுமே எது காமனாக இருக்குது? Q காமனாக இருக்கனால we can take it outside. Then we can get F vector is equal to Q into E vector plus V cross B vector. So this is the Lorentz force equation. It is very important question. இது 2 மார்க்லையும் கேட்கலாம், sometimes 8 மார்க்லையும் கேட்கலாம். ஓகே, 8 மார்க்னா நம்ம இதை டிரைவ் பண்ணணும். 2 மார்க்னா just you can write this equation. புரியுதா எல்லாருக்கும்?